Taste the Daily. ஹைதராபாத்தில் போராட்டத்தின் போது கையை பிடித்து இழுத்து லாரியில் ஏற்ற முயன்ற காவல்துறை அதிகாரியை ஆஷா ஊழியர் ஒருவர் கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் ஆஷா திட்டத்தில் சமூக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு தலா 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. வாக்குறுதியை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆஷா ஊழியர்கள் ஐதராபாத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசாரை அங்கு குவித்திருந்தனர். பெண் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆஷா ஊழியர்களை அப்புறப்படுத்தி லாரியில் ஏற்ற முயன்ற நிலையில் அங்கிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களின் கையை பிடித்து இழுத்து லாரியில் ஏற்ற முயன்றார். கையை பிடித்து பலவந்தமாக லாரியில் ஏற்றிய ஆண் போலீசாரை ஆஷா ஊழியர் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். அந்த பெண்ணை பெண் போலீசார் பின்னர் பதிலுக்கு தாக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியில் நின்ற ஓட்டுநர் பயிற்சி லாரிக்கு ராஜபாளையத்தில் ஓவர்லோடு என போக்குவரத்து போலீசாரால் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழ்பாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவேகானந்தர். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக வாகன ஓட்டுநர் உரிமம் எடுத்துக் கொடுக்கும் பயிற்சி பள்ளியை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி தனது கனரக ஓட்டுநர் பயிற்சி லாரியின் மீது ராஜபாளையத்தில் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட லாரியானது கீழ்பாவூரில் நின்ற நிலையில் அங்கு எப்படி அபராதம் விதிக்கப்பட்டது என விவேகானந்தருக்கு சந்தேகம் எழுந்தது. உடனடியாக தனது லாரியை GPS மேப் கேமராவில் புகைப்படம் எடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். போக்குவரத்து போலீசாரின் அஜாக்கிரதையால் விதிக்கப்படும் அபராதம் காரணமாக பலர் பாதிக்கப்படுவதாகவும் விவேகானந்தர் வேதனை தெரிவித்திருக்கிறார். வாகனத்திற்கு தவறாக அபராதம் விதித்த போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். Taste the Daily.